ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் தோட்டத்துக்கு போகலான்னு மேலே போயிருந்தேங்க. அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கோவக்காவை பார்த்தேன். பார்த்த உடனே பறிச்சாச்சுங்க. ஒரு 2, 3 தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் புதரா இருக்கிற ஏரியாலலாம் இருந்தது. சரி வேண்டாம் விட்டுறலான்னு பார்த்தேன். அங்கே இருக்கிற அம்மா, வேலை செய்கிற அம்மா, நான் பறித்து தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க போயிட்டு ஒரு 4, 5 காய் பறித்து கொடுத்தாங்க. வேண்டான்னு சொல்லியும் கேட்கல. எல்லாம் சேர்த்து ஒரு 10 காய் பக்கம் தேறிச்சுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி கோவக்காயை வச்சு ஒரு குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோவக்காயில் வந்து ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸ்கின் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம், வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சி, டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இப்படி நிறைய இருக்குது. அதனால் நம்ம மிஸ் பண்ணாமல் இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு நல்லா தாளித்து அதில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கோவக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் பொடியெல்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், பீனட் கொஞ்சம் சேர்த்து அதை வந்து அரைச்சி நம்ம ஊற்றிடலாம். கோவக்காய் புளிக்குழம்பும் நல்லா இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு அப்படியே ஒரு காரக்குழம்பு மாதிரி வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த கோவக்காயை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். சிம்மிலேயே நல்லா வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் வந்து கசப்பு இருக்கதாங்க செய்யும். இருந்தாலும் வந்து ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறதுனால எங்கள் குட்டீஸ் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்குவாங்க. அப்படியே இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.